இபிகா. அத்தியாயம் 14. அன்பும் வெறுப்பும். சோதோ தீவு குயா. வானில் சிறு பொட்டு விண்மீனும் இல்லை. இரவு நேரத்து கடற்கரையோரம் இருளின் ஒளிகளால் நிரம்பி கிடந்தது. அந்த சிறு தீவிலிருந்து குயா நகரை பார்த்தபடி குன்றின் மீது அமர்ந்திருந்தது சோதோ. தெய்வங்கள் வாழும் குன்று என நம்பப்படும் சோதோதான் குயா மக்களின் வழிபாட்டு தலம். பழகிய இருளில் படகோட்டி கரை ஏறிய யூசுன் குன்றின் மீது பந்த விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டிருந்த திடல் நோக்கி நடந்தார். அவர் மனது கனத்து கிடந்தது. சுரோவின் வாழ்க்கை குறித்து அவருக்கு இதுவரை இல்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட துவங்கி இருந்தன. இபிகாவோடு இதை பேசி தெளிய வேண்டும் என்று நினைத்து அவர் பின்னோடு அலைந்து கொண்டிருந்தார். அதை உணர்ந்து கொண்டது போல சில நாட்களாகவே இபிகா அதற்கு இடம் கொடாமல் தவிர்த்து வந்தார். அது யூசுனுக்கு இன்னும் மனக்கிலேசத்தையே அதிகரித்தது. அவரும் குழம்பிதான் இருக்கிறார் பாவம் என்று நினைத்து கொண்டார். இல்லையென்றால் இப்படி நேரம் கெட்ட நேரத்தில் சோதோவில் வந்து அமர்ந்து கொள்வாரா? திடலின் நடுவில் சிறு மேடை, அதன் மேல் வழிபாடுகளால் வழுவழுத்த நெடுங்கந்து ஒன்று. அதன் உச்சி இரவின் இருளுக்குள்ளோடி மறைந்து போயிருந்தது. கந்தின் முன்னால் பலவிதமான படையல் பொருட்கள் சிரட்டை குடுவைகளில் அணிவகுத்து நின்றன. அவற்றில் சிற்றுயிரிகள் தின்றது போக மீதத்தை தின்றுவிட்டுதான் தெய்வங்கள் மனிதர்கள் கேட்ட வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும். கந்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த மணிகளையும் உடுக்கைகளையும் காற்றின் கண்ணுக்கு அகப்படாத பல நூறு கைகள் அடித்து விளையாடி கொண்டிருக்க, பிள்ளைகளை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கும் அன்னையைப் போல பேசாமல் நின்றது தெய்வக்கந்து. யூசுனுக்கோ அந்த மோன வேளையில் அவ்வொலி அதிர்வுகள் ஒரு அலாதி உணர்வை தந்தன. மயிர்கூச்செறிய கந்தை தொட்டு தடவி குனிந்து பணிந்து வேண்டிக் கொண்டார். நீத்தோர் ஆவிகள் தெய்வங்களாக மாறி இந்த கந்தின் வடிவிலேதான் காத்து நிற்கின்றன. நம்மை சுற்றித்தான் எத்தனை 100 தெய்வங்கள். இந்த கந்தில் எந்த தெய்வம் குடியிருக்கிறதோ அந்த தெய்வம் சுரோவின் நல்ல இதயத்தை அறிந்திருக்காதா என்ன? அது கண்டிப்பாக அவனுக்கு நல் வழியே காட்டும். வழிபாட்டை முடித்து கொண்டு சுற்றிலும் பார்த்தார் யூசுன். திடலின் ஓரத்தில் இருந்த சிறு குடிலின் திண்ணையில் கடலை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் இபிகா. தலைவருக்கு வணக்கம். திரும்பிய இபிகாவின் முகம் யூசுனை பார்த்ததும் இறுகியது. இது தெய்வங்களின் உறைவிடம், இங்கே யாரும் தலைவன் அல்ல என்றார் இபிகா. அப்படி என்றால் சரிதான் இபிகா. நான் பேச வந்ததையும் எந்த தயக்கமும் இல்லாமல் பேசிவிடுவேன். அவர் அப்படி சொல்ல வேண்டும், அப்போதுதான் இப்படி சொல்ல முடியும் என்று எண்ணி பேசியது போல யூசுனின் முகத்தில் ஒரு தெளிவு. மைத்துனனிடம் பேசி வெல்வது கடினம் என்பது அறிந்தே அவரிடமிருந்து விலகி இருந்தார் இபிகா. இனி என்ன செய்வது? பெருமூச்செறிந்தார். என்ன சொல்ல வேண்டும் கேட்டார் இபிகா. சுரோவை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? வர வர அவன் தகுதி தெளிவாக தெரிகிறது என்பதை தாண்டி, சுரோ உங்கள் சொந்த மகன். அவனது தகுதியை யாவரை விடவும் தாங்களே அதிகம் அறிந்திருப்பீர்கள். அவர் சொந்த என்பதில் அழுத்தம் கூட்டி சொன்னதை சரியாக புரிந்து கொண்ட இபிகா முறைத்தார். உங்கள் வளர்ப்பு என்பதால் அவனுக்கு பரிந்து கொண்டு வருகிறீர்கள், அப்படித்தானே? பரிந்து பேச வேண்டிய அளவுக்கு குற்றமேதும் அவன் இழைத்து விட்டதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அது என் கருத்து. தங்களுக்கு அப்படி தோன்றவில்லை என்பது தெரிகிறது. அதை எல்லோருக்கும் தெரியும்படி காட்டுகிறீர்கள் என்பது மட்டுமே என் குறை. பேசாமல் இருந்தார் இபிகா. அதையே நம்பிக்கையாக கொண்டு தொடர்ந்து பேசினார் யூசுன். சுரு இளைஞன், இன்னும் அவன் படித்து கொள்ள ஏராளம் இருக்கிறது. இந்த வயதுக்கு தேவையான தெளிவும் கனிவும் தாண்டியதொரு முதிர்ச்சி அவனிடம் இருக்கிறது என்பது என் கருத்து. நன்றாக சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த உண்மை புலப்படும். உங்களது பாராமுகத்தை கூட இத்தனை ஆண்டுகளாக அவன் பொறுத்திருக்கிறான். ஒரு தந்தையாக இதுவரை ஏன் அவனிடம் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு நேருக்கு நேர் கேட்டிருப்பானா? ஆனால் அது குறித்து அவன் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அவன் அதை தன் முகத்தில் குறிப்பாக உங்கள் முன்னிலையில் கொஞ்சம் கூட காட்டிக்கொண்டதில்லை. ஆனால் நீங்களோ அவன் மீது இருக்கும் வெறுப்பை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காட்டுகிறீர்கள். அது அவனை வருத்துகிறது என்பதை தாண்டி அவனது வருங்காலத்திற்கு அது எவ்வளவு பெரிய அபாயத்தை உருவாக்குகிறது என்பதை உணர்கிறீர்களா? கேள்வியாக பார்த்தார் இபிகா. யூசுனே தொடர்ந்தார். சுற்றி இருப்பவர்களுக்கு அவன் மீதான நம்பிக்கையை மதிப்பை அது குறைத்து கொண்டே வருகிறது. இஜினாசியை சொல்கிறீர்களா? இஜினாசியிடம் நீங்கள் காட்டும் அன்புக்கும் சுரோ மீது காட்டும் வெறுப்புக்கும் எனக்கு காரணம் புரிகிறது. அதில் உடன்பாடு இல்லை என்ற போதிலும் சுரோவுக்கு அது புரியாவிட்டாலும் உங்களது கருத்தை மதிக்கிறான். அது அவனின் குணம். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லையே.
உங்கள் நடவடிக்கைகளால் தவறான நம்பிக்கைகளை சிலர் மனதில் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது வருங்காலத்துக்கு சரியாக வருமா? பேசாமல் கந்தை பார்த்து கொண்டிருந்த இபிகா பிறகு மெல்ல கேட்டார், அது தவறான நம்பிக்கை என்று எப்படி சொல்கிறீர்கள்? திடுக்கிட்டார் யூசுன். இந்த பதிலை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. இன்னும் அந்த கருப்பு துணி என் கண்முன்னே ஆடிக்கொண்டிருக்கிறது யூசுன் என்றார் இபிகா. தெய்வமே, இப்படியா ஒரு மனிதன் தன் மகனை புரிந்து கொள்ளாமல் இருப்பான்? அந்த வெறியாடியின் மீது வைத்த நம்பிக்கையை நீங்கள் பெற்ற மகன் மீது வைக்க முடியவில்லையா இபிகா? எனக்கு தெய்வத்தின் வாக்கில் நம்பிக்கை அதிகம் யூசுன். ஒரு முறையல்ல. அவனது சோஜோவிலும் அவனுக்கு சார்பாக எதுவும் வரவில்லை. வெறியாடியும் அவன் குறித்து நல்லதாக சொல்லவில்லை. அவனது நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல அதையெல்லாம் உண்மையாக்கி கொண்டே போகும்போது வேறு என்னதான் நினைப்பது? இபிகா, இது நியாயமில்லை. இந்த கண்ணோட்டத்திலேயே தான் நீங்கள் இதுநாள் வரை அவனது நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். அதை விடுத்து பார்த்தால் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதிகள் அவனுக்கு தானாகவே அமைந்திருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் தங்கை மகன் என்பதால் அவன் தலைவனாவது உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. சட்டென்று கசந்து விட்டது யூசுனுக்கு. இந்த மனிதன் தன்னையும் கூட புரிந்து கொள்ளவில்லையா? தோளோடு தோள் நின்று எத்தனை போர்கள்! இபிகா, எனக்காவது அவன் தங்கை மகன், உங்களுக்கு சொந்த மகன், உங்கள் உதிரம், உங்கள் குலத்தின் ஒற்றை வாரிசு. எனக்கு தகுதிதான் அதைவிட முக்கியம். ஆக உங்கள் கணக்குப்படி சுரோ தலைவனாக தகுதி இல்லாதவன், அப்படித்தானே? பொறுங்கள், அடுத்த கேள்வியையும் கேட்டு விடுகிறேன். அவனுக்கு இல்லாத எல்லா தகுதிகளும் எங்கிருந்தோ வந்த அந்த இஜினாசியிடம் இருக்கிறது, அப்படித்தானே? இஜினாசியை அழைத்து வந்தது நீங்கள்தானே? ஆமாம், அழைத்து வந்தேன். ஜியோயோங்கை போல இஜினாசியின் அன்னையும் எனக்கு சகோதரிதான். அதனால் அழைத்து வந்தேன். இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் தவறாக பொருள் கொள்ளும் முன்பு, இஜினாசியின் மீது எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. சுரோவை போல இனிமையான பால்யம் அவனுக்கு வாய்த்திருந்தால் அவனது குணம் வேறு மாதிரி இருந்திருக்கக்கூடும். இன்றைய அவனது குணத்துக்கு அவனது சிறு வயது இழப்புகள் ஒரு காரணம் என்பதை மற்ற யாவரையும் விடவும் தெளிவாக அறிந்தவன் என்கிறபடியால் அவனை என்னால் வெறுக்கவே முடியாது. ஆனால் அவன் சுரோவை விட மேன்மையானவன், தலைவனாக தகுதியானவன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார் இபிகா. அடுத்து என்ன பேசுவது என்று யூசுனுக்கு தெரியவில்லை. உள்ளத்து படபடப்பு அவரின் எண்ண கோர்வையில் கல்லெறிந்து கலைத்து விட்டிருந்தது. அப்படியென்றால் அடுத்து என்ன செய்வதாக இருக்கிறீர்கள்? இஜினாசியை அடுத்த தலைவராக அறிவித்து விடுவீர்களா? செய்யத்தான் போகிறேன். ஆனால் நீங்கள் சொல்வதிலும் பொருள் இல்லாமல் இல்லை. போகட்டும். இந்த இரும்பு திருட்டு விவகாரத்தில் இருவரின் தகுதியும் தெளிவாக வெளிப்பட்டுவிடும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு எனது இறுதி முடிவை செய்யலாம் என்று இருக்கிறேன். அப்படியென்றால் நானும் என் முடிவை இப்போதே சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை உண்மையிலேயே இஜினாசி சுரோவை விட தகுதி வாய்ந்தவன் என்றாலும் கூட. நிறுத்தியவர் இபிகாவை பார்த்தார். இபிகா தொடரப்போகும் சொற்களை அறிந்தே இருந்தார் என்பது புலப்பட்டது. நான் சுரோவின் பக்கம்தான் நிற்பேன், இப்போதும் எப்போதும், அழுத்தமாக சொல்லிவிட்டு திரும்பி நடந்தார் யூசுன். அவர் விலகுவதை பார்த்தபடி அமர்ந்திருந்த இபிகாவின் முகத்தில் மெல்லிய நிம்மதி படர்வதை பார்க்காமலேயே போனார் யூசுன். வேகமாக போய்கொண்டிருந்தான் சுரோ. சுரோவின் மனதில் கணக்குகள் முளைத்து கிளைத்தன. இறந்தவன் பாவம், வெறும் அம்பு. இரும்பாலையை நோட்டம் விட்டு இரவில் தோயுன் மட்டும் இருக்கும் நேரமாக வந்து இரும்பை திருடி கொண்டு போக நினைத்து விரட்டிய தோயுன்னையும் இழுத்து கொண்டு, ஒருவர் போதாது. அப்படி என்றால் இறந்தவன் தனி அம்பு அல்ல, இன்னொரு அம்பு. அவனுக்கு கூட்டாளி இருந்திருக்க வேண்டும். ஓ, அவனை கொன்றவன் கூட அந்த இன்னொரு அம்பாக இருக்கலாமோ? அவன் உண்மையை என் மூலம் வெளிப்படுத்தி விடுவான் என்று பயந்து அந்த கூட்டாளியே அவனை கொன்றிருக்கலாம். அவனும் என்னை தனியாக எதிர்க்க வரவில்லை. என்னை வீழ்த்தும், அதன் விளைவுகளை சந்திக்கும் துணிவும் அற்றவன். அப்படி என்றால் அவன் ஒரு கோழை, சொன்னதை மட்டும் செய்கிறவன். அவனும் பாவம்தான். அவனை ஏவியவன் யார்? அவன்தான் மூலம். அழுக்குப்பட விரும்பாத வகையினனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் இந்த இருவரிடமே தான் தோயுன்னையும் இரும்பையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த முகம் தெரியாத கொடியவன் எதிர்பார்க்காதது இந்த இடத்தை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்பதுதான். மலை உச்சியிலிருந்து சுரோ இறங்கி வருவதற்குள் கதிரவன் இறங்கி இருள் கூட துவங்கி இருந்தது. ஊர் அடங்கி கிடந்தது.
தெரு தூண்களில் கட்டப்பட்டிருந்த பந்த விளக்குகளின் துணையோடு அனாதையாக்கப்பட்ட கடற்கரை சந்தை திடலின் ஒரு குறிப்பிட்ட சந்தில் புகுந்தான் சுரோ. பகலில் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் அந்த சந்து இருள் குளித்து கிடந்தது. அங்கிருந்த எல்லாமே அங்காடி கிடங்குகள். கடைசி குடில் மீனவர்களின் பழைய வற்றல் கிடங்கு. அதன் அருகே சென்றான். தாழ்ந்து ஒடுங்கிய கூரையின் கீழே கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த கனவா மீன் கூடைகளுக்கு இடையே ஒளிந்து கொண்டிருந்த வாசல் கதவு சீன பூட்டால் தாழிடப்பட்டிருந்தது. உள்ளுணர்வு இதுதான் என்று உரத்து ஒலிக்க பெரிய கல் ஒன்றை எடுத்து பூட்டை உடைத்தான். உள்ளே அவன் எதிர்பார்த்ததைப் போலவே இருளில் மெல்லிய அசைவும் முனகலும். வெளியே ஓடிச் சென்று தெருவோரத்து பந்தத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே ஓடினான் சுரோ. தரையிலே காய்ந்த மையின் தடங்கள் வரிகளோடு இருந்தன. கரிய மை. மலையிலிருந்து விழுந்து இறந்த அந்த மனிதனின் விரல் இடுக்குகளில் இருந்த கருமை நிறத்தை பார்த்ததும் தான் சுரோவுக்கு பொறி தட்டியது. அது ஓஜிங்கியோ எனப்படும் கனவா மீனின் மை. பொதுவாகவே தினப்படி வேலையாக ஓஜிங்கோவை பிரித்து எடுக்கும் போது அதன் கருநிற மை விரல் இடுக்குகளில் சேர்ந்து கொண்டு எளிதில் போகாது. அப்படித்தான் இறந்தவன் ஓஜிங்கியோ விற்பனை செய்பவன் என்பது தெரிந்தது. அதுதான் அவனை இங்கு வரவழைத்திருக்கிறது. மறுநாள் காலை வந்து எடுத்து செல்லும் மீனவர்களுக்காக காத்து கொண்டிருந்த வலைகளும் கூடைகளும் வற்றல் மீன்கள் வைக்கும் சிப்பங்களுமாக அந்த சிறு அறை நிரம்பி வழிந்தது. அங்கே மரத்தூண் ஒன்றில் கட்டப்பட்ட நிலையில் தோயுன் தெரிந்தான். அந்த அறையின் ஒரு மூலையில் சாக்குகளுக்கும் கூடைகளுக்கும் மத்தியில் அரை குறையாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரும்பு கட்டிகள் இருந்த மரக்கூடையும் முதல் பார்வையிலேயே தெரிந்துவிட்டது. தோயுன், தோயுன், உன்னால் நடக்க முடியுமா? மயக்கத்தின் மிக அருகில் இருந்த தோயுன்னால் வந்திருப்பது சுரோ என்று கூட அடையாளம் காண முடியவில்லை. தோளில் சாய்க்க முனைந்த போது கழுத்தில் பிசுபிசுப்பை உணர்ந்தான் சுரோ. பின்னந்தலையில் அடிபட்டிருக்கிறதோ? இரும்பு கட்டிகளா தோயுனா? முதலில் எது என்ற கேள்வியே அவன் மனதில் எழவில்லை. கட்டுகளை அவிழ்த்து மெல்ல அவனை எழுப்பி தன் மீது சாய்த்து கொண்டு மருத்துவர் வீடு நோக்கி நடந்தான் சுரோ. பொழுது புலர்ந்தது. இரும்பாலையில் அந்த நேரத்தில் சேர்ந்திருந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருந்தவன் போல அதை பார்வையால் கடந்து தன் நிதான நடையில் தன் பணியிடம் அடைந்தான். அதோ சோம்பேறி சுரோ வந்துவிட்டான். என்னவோ சொன்னீர்களே, உங்கள் சுரோதான் இரும்பை காப்பாற்றுவான் என்று. பார்த்தீர்களா, எங்கள் இஜினாசி சொன்னதுதான் சரி. இரும்பு கட்டிகள் இருந்த கூடையை கூட்டத்தின் நடுவே பார்த்தான் சுரோ. அது அவனை பெரிதாக பாதிக்கவும் இல்லை. எப்படியும் அது இங்கு வந்து சேரும் என்று அவனுக்கு தெரியும். தோளில் சாய்த்த தோயுனோடு அவன் தெருவில் திரும்பும் போதே அந்த குடிலுக்குள் இன்னொரு உருவம் நுழைவதை அவன் பார்த்து விட்டான். முதலில் அதிர்ந்து நின்றவன் அது யார் என்று தெரிந்ததும் பேசாமல் திரும்பி நடந்தான். இப்போது அது குறித்து அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவன் மனது யூஜினை நினைத்து மருகி கொண்டிருந்தது. அந்த 6 வயது குழந்தை என்ன செய்து கொண்டிருப்பாளோ? கண்கள் சிவந்திருந்தன. இரவெல்லாம் மருத்துவர் வீட்டில் தோயுனின் சிகிச்சைக்காக உடன் விழித்திருந்ததில் கண்கள் எரிச்சலை உமிழ்ந்தன. தோயுன் உயிர் பிழைத்து கொண்டான். ஆனால் பேசும் சக்தியை இழந்திருந்தான். சுற்றி நடப்பவற்றை உணரும் ஆற்றலை அறவே இழந்திருந்தான். இப்போது அவனுக்கும் யூஜினுவுக்கும் பெரிய வேறுபாடில்லை. இன்னும் சொல்வது என்றால் அவனை விட யூஜினுவுக்கு சற்று தெளிவு அதிகம் என்ற நிலை. வருத்த பெருமூச்சை வெளியேற்றியபடி தன் பணியிடத்தில் துவக்க வேலைகளை செய்யலானான். அவன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல அவசியமில்லை. என்ன செய்கிறீர்கள் ஹியோங்? இஜினாசி முன்னே வந்து கேட்டான். என் வேலையை பார்க்கிறேன் சொல்லிக்கொண்டே சுரோ இரும்படிக்கும் சம்மட்டியை கையில் எடுத்தான். அவன் வருவதை பார்த்ததும் காய்ச்சிய இரும்பு கழியோடும் புன்னகையோடும் கொல்லன் வேலியை துவங்க சுரோ சம்மட்டியை உயர்த்தினான். நிறுத்துங்கள். சம்மட்டி சிவந்த இரும்பில் படீரென விழுந்தது. செம்பொறி தெரித்தது. நிறுத்தச் சொன்னேன். சம்மட்டி தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. நான் சொல்வது உங்களுக்கு கேட்கவில்லையா ஹியோங்? நீ சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பது உனக்கு புரியவில்லையா இஜினாசி? நான் பதில் சொல்ல கடமைப்பட்டது தலைமை கொல்லர் இபிகாவுக்கும் இதோ எனது மூத்த கொல்லன் ஹோனோவுக்கும் தான். ஹோனோ, நான் என் வேலையை செய்யலாம் தானே? நீ அடி சுரோ. பொடி பயல்கள் பேச்செல்லாம் உன் காதில் விழ வேண்டுமா? இஜினாசியின் கண்கள் தீயை உமிழ்ந்தன. என்ன பார்க்கிறாய் இஜினாசி? நீ இன்னும் வயதில் இளையவன்தான். இன்னும் மேற்பார்வை பொறுப்பு சுரோவுடையதுதான். அதை நினைவில் வைத்துக்கொள். ஹோனோ அங்கு பணிபுரிந்த வயதான ஆனால் பதவி பெருமையற்ற கொல்லர்களின் பிரதிநிதி போல பேசினான். இஜினாசி நகர்வதாக தெரியவில்லை. வெளிச்சத்தை மறைத்து கொண்டு நின்றிருந்தான்.
ஹியோங்! சுரோ தொலைவில் நின்ற காவலாளியை அழைத்தான். சொல்லுங்கள் இளையவரே. வேலை நேரத்தில் வேலை பார்க்காமல் கூடி நின்று கதை பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை? அது அது வந்து அவர் தயங்கவும் சுரோ கூட்டத்தை பார்த்து திரும்பினான். சரியான நேரத்தில் இரும்பு கட்டிகள் கிடைத்துவிட்டன என்பதால் வா தேசத்துக்கான வாழ் செய்யும் வேலைகளை துவக்க வேண்டியதுதான். தேவையான காலம் இருக்கிறது என்றாலும் நிதானமாக செய்வதில்தான் நேர்த்தி இருக்கும். அதனால் எல்லோரும் போய் வேலையை பாருங்கள். ஹியோங், இரும்பை யார் கொண்டு வந்தது என்று எனக்கு தெரியும். அது எனக்கு எப்படி தெரியும் என்பது கொண்டு வந்தவருக்கும் தெரியும். இதெல்லாம் பெரியவர்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இஜினாசி போ. என்ன இருந்தாலும் பேசி தீர்க்காமல் இஜினாசியின் அடிப்பொடி ஒருவன் முனகினான். அதெல்லாம் மாலையில் தலைவர் வரும்போது பார்க்கலாம். இப்போது நமது பணியை பார்ப்போம். அதற்கு மேல் ஏதும் பேசாமல் தன் வேலையை தொடர்ந்தான் சுரோ. முதல் முறையாக அழுத்தமாக விழுந்த சுரோவின் குரலை மறுக்க திராணியற்றவனாய் உரமிக்க அவனது தடந்தோள்கள் சம்மட்டியோடு ஏறி இறங்குவதை குரோதத்தோடு பார்த்தபடி இஜினாசி தனது பணியிடம் நோக்கி நகர்ந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.